அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய் பொரியல். கோவக்காய் பொரியல் வந்து நம்ம என்ன மெத்தட்ல செய்ய போறோம்னா இது ஒரு புதுவிதமான மெத்தடு. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதுக்கு நம்ம நீட்டமா கோவக்காய் பொரியல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கோவக்காயை வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கோம். இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். பாருங்க, ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 1½ ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இதை போட்டு நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கடுத்து ஒரு பெரிய வெங்காயம், 2 வெங்காயம்னு வைங்களேன், நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மிக்சர் ஜாரில் இந்த அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணிடலாம், நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து நம்ம கோவக்காயை தாளிச்சு விடுவோம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் சட்டி காய வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றியாச்சு. இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெறும் வெங்காயம் மட்டும் போடுங்க, கடுகுலாம் தேவையில்லை. ஏன்னா பொதுவாகவே இஞ்சி பூண்டு போடுற ஒரு இதுக்கு நான் வந்து கடுகு போட மாட்டேன், காய்க்கோ எதுக்குமோ. ஏன்னா அது வந்து வேற டேஸ்ட் மாற்றி கொடுத்துரும். அதனால பொதுவாக இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா அதில் வந்து கடுகு போட்டிங்கன்னா அது வேற டேஸ்ட் கொடுக்கும். அதனால நான் இதுக்கு மட்டும் கடுகு, காய்க்கு இஞ்சி பூண்டு போடுற காய்களுக்கு நான் கடுகு போட மாட்டேன். இதுக்கு நம்ம கடுகு போடாமல் செய்கிறோம். இது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை வதச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டை போட்டுருவோம். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடுங்க. இப்போ வந்து சும்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கோவக்காயை இதுல போட்டு வதக்கிடலாம். நல்லா வதக்குங்க. கோவக்காய் வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கோவக்காய் நல்லா 3/4 தரம் வெந்துருச்சு. பாருங்க, 3/4 தரத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதுல போட்டுருவோம். இந்த மசாலா கலவுல தண்ணியே இதுல ஊற்றிட்டு இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா வேகட்டும். இது நல்லா ஃபுல்லா வேகட்டும். ஏற்கனவே நம்ம இதுக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டாச்சு. கோவக்காய் பொரியல் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல புது விதமா இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், அதுக்கு நிறையா மசாலாலாம் நம்ம ஒன்றும் போடலை. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கோவக்காய் பொரியல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சிம்பிள் முருங்கைக்காய் கிரேவி. முருங்கைக்காய் 2, தக்காளி வெங்காயம் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பச்சை மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த முருங்கைக்காய் கிரேவி. எங்கள் வீட்டில் கரண்டு போய்விட்டது, அதனால் எங்கள் மம்மி வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே வந்து தான் செய்கிறேன் முருங்கைக்காய் கிரேவி. இது போடவும் இந்த வெங்காயம் தக்காளி 1-2 அரைச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, இதையே போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயில்.
இதுக்கு வந்து கடுகு உளுந்தம் பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் தக்காளி 1-2 அரைச்சது, இதுதான். இது நல்லா வதங்கட்டும். வதங்கவும் நம்ம முருங்காயம் போட்டு இதிலே வேக வைக்கணும். அந்த வெங்காயம் தக்காளி வந்து நெய்ஸாக அரைச்சிடக்கூடாது, ஆனால் 1-2 இருக்கணும். கரெக்டாக இருந்து பாருங்களேன் இந்த பக்குவத்துக்கு. இதை நல்லா வதக்கணும் எண்ணெயில். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். முருங்கைக்காய் கிரேவி வந்து ரொம்ப சிம்பிள். இந்த முருங்கைக்காய் கிரேவி தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இதுலேயே என்ன பண்ணிடலாம், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போடுறோம். இதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது, வெறும் மிளகா மட்டும்தான். அதை தவிர நம்ம இதில் வேறு எந்த மசாலாவும் போட போகிறதில்ல, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணிடலாம், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். முருங்கைக்காயில் பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி போட்டிருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இப்போ நல்லா வதக்கலாம். இப்போ வந்து முருங்கைக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம், நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம வந்து இப்போ தேங்காய் பாலில் தான் இதை வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பால் வந்து இப்போ ஊற்றக்கூடாது, 2வது பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றி இந்த முருங்கைக்காயை நல்லா வேக விட்டுறணும். ஃபஸ்ட்டு பாலை வந்து நம்ம வந்து இது நல்லா முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். முருங்கைக்காய் கிரேவி 2வது பால் ஊற்றி அதிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பாலை ஊற்றிடுவோம். பால் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்து நல்லா இதாகும், அப்படி பிறந்துக்கிட்டு வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது இன்னும் கொதிக்கட்டும், இதில் கொஞ்சம் இதாகட்டும், அப்புறமேட்டு பார்ப்போம். இது நல்லா இந்த முருங்கைக்காய் கிரேவி எப்படி இருக்குன்னா, நல்லா எறா டேஸ்ட்டில் இருக்கும். எறா என்ன டேஸ்ட் இருக்குமோ, எறால் அந்த டேஸ்ட்டில் இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒன்றும் ரொம்ப பொருள்லாம் தேவை கிடையாது, ரொம்ப சிம்பிள் முருங்கைக்காய் கிரேவி தான். வெறும் வந்து முருங்கைக்காய், தேங்காய் பால், வெங்காயம் தக்காளி, மிளகாத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இவ்வளோ தான். இதை போட்டு நீங்கள் சூப்பர் டேஸ்ட்டில், ஒரு எறா டேஸ்ட்டில், அதான் இறால் டேஸ்ட்டில் பீக்கங்காய் கிரேவி, ஆவி பறக்குது, முருங்கைக்காய் கிரேவி செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். சௌச்சௌ கூட்டு செய்ய போகிறேன். பாசிப்பருப்பு போட்டு 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அலசி களைஞ்சிட்டு வந்தாச்சு. அதுக்கு மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன். ஏன்னா இந்த மஞ்சத்தூள் ஏன் நான் இவ்வளோ போடுறேன்னா, இந்த மஞ்சத்தூள்லேயே சீரகம் சேர்த்து தான் அரைச்சிருப்போம், அதனால தான் அவ்வளோ போடுறேன். அதுக்கடுத்து அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுறேன். போடுவோம். அதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. அடுத்து இங்கே சொரக்காய் சௌச்சௌவை தோல் சீவிட்டு கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன். அதோடைய 2 பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன். நான் இப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதை அப்படியே கலந்து விட்டுருங்க. மஞ்சத்தூள், பாசிப்பயிறு, வெங்காயம், அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பும் போட்டாச்சு. இப்போது
தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, அது வேகிறது. இல்லை பருப்பு போட்டிருக்கோம்ல, அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி ஒரு 3 விசில் வர வச்சு அதுக்கப்புறம் இப்போது சவுச்சவு கூட்டுக்கு தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் அளவு. கடுகு உளுந்தம்பருப்பு போடுறேன். கடுகு வெடித்ததும் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போடணும். கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு 3 காஞ்ச மிளகாவும் 2 இனிப்பு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். பொதுவாகவே கூட்டுகளுக்கெல்லாம் இந்த பூண்டு தட்டி எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து போட்டோன்னா நல்லா அந்த பூண்டோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி போடுறது. இந்த பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைய இது பண்ணுற வரைய இதை அப்படியே நல்லா வதக்கி கொடுக்கணும். அப்புறம் அங்கே சவுச்சவு குக்கரில் வேக போட்டிருக்கோம். அது வெந்த பிறகு இந்த தாளிச்சதை தூக்கி அதில் கொட்டி கிளறிட வேண்டியதான். சவுச்சவும் பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இப்போது நம்ம வந்து தாளிச்சு வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் எடுத்து அதில் கொட்டிடலாம். கொட்டி அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுற வேண்டியதுதான். சவுச்சவு கூட்டு ரெடி. நல்லா வாசனை அடிக்குது. ஆனால் ரொம்ப சிம்பிள் தான் இது செய்கிறது, ரொம்ப ஈஸி. சூப்பரான சுவையான கேரட் கூட். வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் கூட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்து கழுவி தோல் சீவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மண்சட்டியில் ஒரு கை இந்த இவ்வளோ, அதாவது ஒரு 50 கிராம் போட்டால் போதும். ரொம்ப கூட்டு அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப போட்டு பருப்பு போட்டுட்டு சத சதன்னு இருக்கும். கொஞ்சம் லைட்டாகவே போடலாம். ஒரு 50 கிராம் பருப்பு போட்டிருக்கேன், பாசிப்பருப்பு. மண்சட்டியில் போட்டு அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 ஹவர். அதான் நம்ம அந்த கேரட் நறுக்கிற அளவுக்கு நம்ம ஊறினா போதும். நம்ம இதை பொடியாக நறுக்கிடுவோம். நறுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன போடணும், ஏன்னா கேரட்னாலே கொஞ்சம் இனிப்பு தன்மையோடு இருக்கும். அப்படிங்கெல்லாம் அந்த இனிப்பு தன்மை வராமல் இருக்க இது எப்படி கொஞ்சம் நல்லா காரமாக செய்கிறது. அதுவும் இந்த மழை நேரத்துக்கு மழை அடித்து ஊற்றிட்டு இருக்கு. புயல், சரியான புயல் சென்னையில். வந்து கிட்டத்தட்ட 15 நாளாக மழை பெய்யுது. ஆனால் இந்த ஒரு 4-5 நாளாக தொடர்ந்து விடாமல் பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு மழை. அது இன்னைக்கு வந்து புயல் காத்தோட மழை பெஞ்சிட்ருக்கு. நான் அந்த மலையில் தான் அந்த மண்சட்டி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா மண்சட்டி வந்து ரொம்ப நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால ஒரே தூசி அழுக்குமா இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டேன்னா எல்லா மண்சட்டியும் மலையில் போட்டேன். மண்சட்டி மட்டும் இல்லை, பழைய கூடைங்க எல்லாத்தையுமே மண்சட்டி எல்லாத்தையுமே வந்து மலையில் போட்டிருக்கேன். அது நல்லா அந்த தூசி கீசி அழுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா அலசி கலரவும். பொதுவாகவே மழை தண்ணியில் வந்து நல்லா அழுக்கு போகும்னு சொல்லுவாங்க. நல்லா அழுக்கு கலரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்து நல்லா சுத்தமாக விளக்கி வச்சோன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும்ல. அதுக்காக எல்லாத்தையுமே மலையில் போட்டிருக்கேன். நல்லா நனைஞ்சு நல்லா ஊறட்டும் அப்படின்ட்டு. மண்சட்டி பொதுவாகவே வந்து தண்ணியில் ஊறுனா நல்லா வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் மலையில் போட்டுட்டேன். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பாருங்க, மழையினால் வந்து நேற்று வச்ச காய் தான், நேற்று வாங்கிட்டு வந்த காய் தான் வெளியே தான் இருக்குது. எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் கூட வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ குளிர். ஏன்னா விடாமல் மழை பெஞ்சா என்ன பண்ணுறது. நான் ஃப்ரிட்ஜிலலாம் எதுவுமே வைக்கல, வெளியே தான் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி எல்லாமே வெளியே தான் போட்டு வச்சுருக்கேன். காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி, கேரட் நறுக்குனதுக்கப்புறம் இந்த கேரட்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பொடியாக நறுக்கியாச்சு. இதை வந்து நம்ம இந்த பாசிப்பருப்பு இதிலேயே
போட்டு தான் இப்போ வேக வைக்க போகிறோம். இந்த மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால வந்து என்ன எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இது ரொம்ப நல்ல வெளிச்சமான வீடு தான், ஆனால் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. கரண்ட் வேறு கிடையாது. புயல் மழை பெஞ்சிட்ருக்கனால கரண்ட்டும் போயிடுச்சு. அன்னைக்கு அப்படி தான் போச்சு. இப்போது இன்றைக்கி புயல் மழை, இன்றைக்கி டேட் வந்து 11. புயல் மழை பெஞ்சிட்ருக்கனால கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு காலையிலே இல்லை. எப்போ வருமோ தெரியாது. அந்த மழை நின்றால் தான் வரும்னு நினைக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் சேஃப்டியாக தான் வாங்கி வச்சுருக்கேன். மெழுகுபத்தி எல்லாமே வாங்கி வச்சாச்சு, பாலுகில் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ வாங்க நம்ம இதை போய் அடுப்பில் வச்சு இன்னும் என்னென்ன போடுறதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஜன்னல் மூடி இருக்குல்ல, காற்று ஓவராக அடித்து மழை சாரல் விழுந்து ஜன்னல் ஃபுல்லாகவே மழையாக நிற்கிது பாருங்கள். இப்போது நம்ம அது வந்து கேரட்டும் அந்த இதுவும் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள். இந்த சாம்பார் தூள் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது மட்டும்தான் போடுறேன். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம இந்த கூட்டுக்கு. நம்ம பொதுவாக மண்சட்டி யூஸ் பண்ணாலே அதுக்கு சாதா கரண்டி போடாதீங்க, மரக்கரண்டி மட்டும் போடுங்க. மரக்கரண்டி போட்டால் தான் மட்டும்தான் அந்த மண்ணை வந்து எடுத்துக்கிட்டு வராது. சாதா கரண்டி போட்டால் அது மண்ணெல்லாம் சுரண்டிட்டு உள்ள கல்லுக்கெல்லாம் வந்துடும். மண் சட்டினாலே கொஞ்சம் செஞ்சாலே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம சாம்பார் தூள் போட்டு வச்சாச்சு. இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதை எப்படி தாளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் வேறு எதுவுமே நிறையெல்லாம் போடலை, ஆனால் இது கம்மியாக தான் போட்டிருக்கேன். எல்லாமே ஒன்றுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக எதுவுமே சேர்க்கலை. ஆனால் மெயினாக இப்போ வந்து வெங்காயம் தக்காளி சேர்க்கணும். ஆனால் வெங்காயம் தக்காளி ஒரே புயல் மழைனால ரொம்ப அநியாய விலை, வாங்கவும் முடியல. ரொம்ப தண்ணி இங்கினியமாக இருக்கனால போய் வாங்க முடியல. அதனால வெங்காயம் தக்காளி போடாமல் என்னென்னலாம் செய்யலாம், எப்படி செய்யலாம் அந்த கூட்டு அப்படின்னு தான் நான் இப்போ செய்கிறேன். வெங்காயம் தக்காளி எதுவும் போடலை, அதனால சும்மா இது தான் அப்படி தான் வந்திருக்கேன். இனி இதை எப்படி தாளிக்கிறேன்றத நான் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துருச்சு. அந்த அளவுக்கு வெந்தால் போதும். பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துருச்சு. இப்போ போதும், நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கத்து அடுப்பில் நான் வந்து சட்டி காய வச்சு தாளிக்க போகிறேன். ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு தேவையில்லை. கூட்டுக்கெலாம் வந்து தாளிக்கலை, நம்ம வெங்காயமும் போடாதனால அதுக்கு அதிக எண்ணெய்லாம் தேவைப்படாது. சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு நம்பர் போட்டிருக்கேன். அது வெடிக்கட்டும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பெரிய பூண்டுனா ஒரு பூண்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. இது நான் வந்து நாட்டு பூண்டு தான், அதனால ஒரு 3 பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். கருவேப்பிலை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை தான் இப்போ தாளித்து கொட்ட போகிறோம். வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல. இவ்வளோ தான் தாளிக்கிற பொருள். கடுகு வெடிச்சிட்ருக்கு. கடுகு வெடிச்சிட்டு இருக்கையிலேயே என்ன பண்ணிடுங்க, இந்த பூண்டை போட்டுருங்க. ஏன்னா ஒரு வாசனைக்காக தான் இந்த பூண்டு போடுறோம், நல்லாயிருக்கும் இந்த பூண்டு வாசனை. பூண்டை தட்டி கூட போடலாம், ஆனால் இப்போது கரண்ட் இல்லை, தண்ணி சிறுத்து புழங்கணும். அதனால் இப்போ தட்டிக்கிட்டு இருந்தோன்னா அந்த இருக்கிற கல்லை வேறு கழுவுற இது ஆகும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், பொடியாக நறுக்கிட்டேன். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் கரிசிடும். ஒரு செகண்டில் தான், அதான் பூண்டு தானே, பொடியாக நறுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணிடலாம், இதில் கொட்டிடலாம். தாளித்து கொட்டியாச்சு. இப்போது கேரட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்லேயே போட்டோம், இந்த மண் சட்டியிலே நல்லா ஆரோக்கியமாக நம்ம வேக வச்சாச்சு. கேரட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இனிப்பு இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. புடலங்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம நல்லா பொடியாக புடலங்காயை கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு கடலைப்பருப்பு வேக போட்டிருக்கோம். பாருங்கள், கடலைப்பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப பொருள்லாம் தேவையில்லை, இந்த 2 பொருள் தான். அதுக்கப்புறம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். புடலங்காய் கூட்டு தாளிக்க போகிறோம். எண்ணெய் கடாயில் எண்ணெய் காய வச்சாச்சு. கடுகுளுந்த பருப்பு, நல்லா பொரியட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுருவோம். காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு டக்குன்னு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் தாளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். ஏன்னா நம்ம காயும் சேர்த்து தானே போட போகிறோம். அந்த காயோடய சேர்த்து இந்த வெங்காயமும் வெந்துடும். அந்த அளவுக்கு சும்மா வெந்தால் போதும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுருவோம். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு போடுறதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும், அதான் வாய்வை எடுக்கும். இப்போ போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ புடலங்காய் போட்டுருவோம். புடலங்காய் வந்து நல்லா வேகட்டும். இப்போயே வந்து நம்ம அந்த வேக வச்ச கடலைப்பருப்பு இருக்கு பாருங்க, அதை போட்டுருவோம். ஏன்னா கொலையெல்லாம் செய்யாது பொதுவாகவே கடலைப்பருப்பு. இதோட சேர்த்து போட்டால் தான் கொஞ்சம் அதோட சேர்ந்து வேகையில் காயும் புடலங்காயோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இதோட சேர்ந்தே நம்ம கடலைப்பருப்பை போட்டு விட்டுருவோம். அது பாட்டுக்கு 2 சேர்ந்து வேகட்டும். கடலைப்பருப்பு அப்படின்றனால நமக்கு வெந்ததையும் போட்டாலும் ஒன்றும் செய்யாது, குலையாது. இந்த காய்க்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டுருவோம். வச்சிடலாம், இது நல்லா வேகட்டும். புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு ஒரு 10 அளவு அந்த அளவுக்கு போட்டால் போதும். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் போட்டால் போதும், நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை மாதிரி செஞ்சீங்கன்னா. புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பத்திய குழம்பு, அதாவது ஆயில் இல்லாமல் பத்தியமாக எப்படி குழம்பு செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். அந்த குழம்புக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னா, ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதில் போட்டிருக்கோம். அப்புறம் இது வந்து மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் ஒரு 1 வந்து என்ன பண்ணியிருக்கோம், நறுக்கி அதில் போட்டுடுறோம். அதுக்கடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது இவ்வளோ தான் இதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன காய் வேணாலும் போடலாம். கத்தரிக்காய், முருங்கைக்காய் அல்லது வந்து பூசணிக்காய்,
அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு, கேரட்டு, சுரக்காய், சௌச்சௌ என்ன காய் வேணாலும் நீங்கள் போடுங்க. போட்டு இதே மாதிரி செஞ்சிங்கன்னா இதுதான், ஒன்றுமே இல்லை. இதுக்கு வந்து ரொம்ப மசாலா சேர்க்கக்கூடாது மெயினாக. ஏன்னா பத்திய குழம்புனா நமக்கு நல்ல ஜீரணமாகணும். ஜீரணமாகணும்னா நம்ம வந்து வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. மெயினாக இதில் வந்து காரம் சேர்க்கவே கூடாது. அதனால் இது இந்த மாதிரி தான் இப்போ செய்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து டாக்டர் வந்து குடல் புண்ணு இருக்குது, எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ஈரலில் வந்து அதிக வீக்கம் கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பத்தியமாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்காக தான் நான் வந்து இப்போ பத்தியமாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன் ரொம்ப நாளாக. ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தேன், என்னால் வீடியோவே எடுக்க முடியல. சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலான்னு முயற்சி பண்ணி தான் இப்போ தான் அதோடு எடுத்துகிட்ருக்கேன். இந்த பத்திய குழம்புக்கு நான் சொன்ன மாதிரி இவ்வளோ தான் பொருள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய்க்கு 1 ஸ்பூன் சீரகம், இதை போட்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து இப்போ சேர்க்க போகிறதில்ல, இது நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதில் என்ன காய் போட போகிறேன்னா, காய் போடலை, கீரை தான் போட போகிறேன். மிளகு தக்காளி கீரையை நல்லா மண் போக 2-3 நாளாக அலசி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் எடுத்து போட்டுருவோம். இப்போ இதில் போட்டுட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நம்ம இதை ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். 2-3 விசில் வச்சா போதும். பருப்பும் வெந்துடும், கீரையும் நல்லா வெந்துடும். இந்த பத்திய குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா இதில் ஒன்றுமே போடலை, நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து இதை அடிக்கடி இதான் சாப்பிட்டுட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கடுத்து வந்து இடியாப்பம் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். நான் வந்து சாப்பாட்லேயும் சோத்துக்கும் இதை தான் ஊற்றி சாப்பிட்றேன், நல்லாயிருக்கு. இதை வந்து இப்போ என்ன பண்ணிடுவோம், மூடி நம்ம அடுப்பில் வச்சு பருப்பும் கீரையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 2-3 விசில் வச்சுட்டோம். எந்த காய் போட்டாலும் இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து இது வந்து ஆப்ஷன் தான். சில பேருக்கு தேங்காய் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இருந்தால் நான் சொன்ன மாதிரி தேங்காவும் சீரகமும் அரைச்சி ஊற்றுங்க, இல்லாட்டினா தேவையில்லை. இப்போ அந்த தேங்காயை ஊற்றிடுவோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது தேங்காய் ஊற்றிட்டு ரொம்பலாம் கொதிக்க விட வேணாம். நல்லா ஒரு மடமடன் ஒரு கொதி வரட்டும், நல்லா வேகமாக கொதி வரவும் இதை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்ம இதுக்கு வந்து எந்த எண்ணெயும் ஊற்றலை, எதுவுமே பண்ணலை. நீட்டாக சிம்பிளான ஒரு பத்திய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா காய்கறிகளையும் போட்டு செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் வெறும் மஞ்சள் சீரகம் மட்டும்தான் போட்டிருக்கோம். இல்லை இது வந்து நார்மலாகவே வந்து நிறையா பேருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அப்படி தான். பத்திய குழம்பு வைக்கிறதுனால நமக்காக தனியாக ஒன்று செய்யணுமா, மற்றவங்களுக்காக ஒன்று செய்யணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன்னாலே சில நேரம் செய்கிறதில்ல. ஆனால் இப்போது வந்து இந்த குழம்ப வந்து இப்போ மற்றவங்களும் சாப்பிடணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இதிலேருந்து கொஞ்சத்தை எனக்கு எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா தாளிக்காமல் இருக்குது, இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து இதில் போட்டுருவோம். இதுக்கு எனக்கு தேவையானது நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். அது என்னன்றதை பார்ப்போம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது காரத்துக்கு தக்கன காஞ்ச மிளகா, அதையும் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இதில் இந்த தாளிப்பை கொட்டிடுவோம். இவ்வளோதான். இது மிக்ஸ் பண்ணால் போதும். நமக்கு தேவையானது தாளிக்காமல் எடுத்துட்டோம், அதாவது ஆயில் இல்லாமல். இது வந்து மற்றவங்களுக்காக தாளித்து கொட்டிட்டோம். ஒரு வாசனை, ஒரு தாளிப்பு வாசனை வரணுன்றக்காக. ஆனால் நீங்கள் தாளிக்காமல் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். சரி, மற்றவங்க விருப்பப்படணும் இல்லையா, அதுக்காக தாளித்து கொட்டியாச்சு. இப்போ போதும், மன அளவு கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், பத்திய குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதை போல் செஞ்சு சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது எல்லாருமே பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீதமான காலையில் செஞ்ச சட்னி. இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் அது கெடுதல் தான். இதெல்லாம் வந்து அப்பைக்கப்போ சாப்பிட்றணும். அதனால இப்போது காலையில் செஞ்ச சட்னி மிச்சமாயிருச்சு. இதை வச்சு நம்ம ஒரு காய் பொரிக்க போகிறோம். அந்த காய் எப்படி பொரிக்க போகிறோன்றத வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் நான் கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாயை 1-2 தட்டி வச்சுருக்கேன். இது எப்போதுமே வந்து அப்போ தான் கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சட்னி சப்புன்னு தானே இருக்கும். சட்னி கொஞ்சம் பொதுவாக சப்புன்னு இருக்கும். தேங்காய் சட்னி, அதாவது தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு சட்னி. அதுக்கு தாளிக்க சீரகம், கடுகுள் நம்ம இருக்கும். இவ்வளோதான் இதோட தேவையான பொருள். இதை வச்சு தான் நம்ம இப்போ அந்த மீதமான சட்னியை வச்சு ஒரு கத்திரிக்காய் பொரியல் கூட்டுன்னு கூட சொல்லலாம், அது செய்ய போகிறோம். இது கத்திரிக்காயில் மட்டும் இல்லை, அவரைக்காய், அதுக்கப்புறம் இந்த கொத்தவரங்காய், பீன்ஸு, இந்த மாதிரி காய்கறி எல்லாத்துலேயுமே செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி தாளிக்கிறது. இப்போ ஒரு இரும்பு கடாயை காய வச்சாச்சு. அதில் வந்து 2 ஸ்பூன், இதுக்கு ரொம்ப எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்லை. 2 ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். கடுகு போட்டாச்சு. கொஞ்சமாக சீரகம் போட்டுருவோம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கடுகு இதாயிரும். ஏன்னா மிளகாயும் போட போகிறோம்ல, அதனால இந்த மிளகாயும் போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் காரம் நல்லா இருக்கும். இந்த காஞ்ச கத்திரிக்காயும் இதில் போட்டுருங்க. கத்திரிக்காவை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நார்மலாக வந்து கத்திரிக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும். ஏற்கனவே சட்னியில் வந்து உப்பு இருக்குது, அதனால் இதுக்கு கொஞ்சமாகவே உப்பு போடுவோம். ரொம்ப உப்பு போட்டுற வேண்டாம். நான் சட்னி வந்து பொதுவாக மிஞ்சிருச்சுன்னா நான் இந்த மாதிரி தான் என்ன காய் செய்கிறனோ அதில் வந்து ஸோ இந்த காய் வந்து நல்லா வேகட்டும். தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணிடுவோம், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுரும். ஆனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா சட்னியில் உப்பு இருக்குது. இந்த காய் நல்லா வேகட்டும். காய் வெந்ததுக்கப்புறம் திறந்து வச்சே வதக்குங்க, ஒன்றும் மூடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னு காட்டுறேன். காய் வெந்துட்டுருக்கு, நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. நான் வந்து இந்த சட்னியை வந்து காஞ்ச மிளகா போட்டு தான் அரைச்சேன், தேங்காய் சட்னி. நீங்கள் வந்து பச்சை மிளகா போட்டு அரைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த காஞ்ச மிளகாயை துருவி, அதாவது நெருன்னு தட்டி வச்சு போட்டிருந்தேன்ல, இதே மாதிரி பச்சை மிளகாயை நெருன்னு தட்டி வச்சு போடுங்க. ஏன்னா அந்த காஞ்ச மிளகா வச்சு அரைச்சனால தான் நான் வந்து காஞ்ச மிளகாயை போட்டிருக்கேன். பச்சை மிளகா வச்சு அரைச்சேன்னா பச்சை மிளகாயவே அதே மாதிரி நல்லா தட்டிட்டு போடுவேன். அப்போ தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும், அந்த சட்னிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிட போகிறோம், இந்த சட்னியே இதில் ஊற்றிட போகிறோம். சட்னியை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இது கத்தரிக்காய் தேங்காய் கூட்டுன்னு சொல்லிக்கலாம், கத்தரிக்காய் சட்னி கூட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம இஷ்டம் தான், என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியிலையும் இதே மாதிரி செய்யலாம். மீதமான சட்னியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதே மாதிரி செய்யலாம். நல்லா மடமலன்னு கொதிக்குது. இது இரும்பு கடாயினால, பொதுவாகவே எப்பவுமே இரும்பு கடாயில்
காய் பொரிச்சிங்களோ கூட்டு செஞ்சீங்களோ உடனே வலிச்சு வச்சுருங்க, இல்லாட்டினா கருத்து போயிடும். நான் இப்போ உடனே வலிச்சிருவேன். இதை இப்படி தான், அவ்வளோதான், முடிஞ்சு. கத்திரிக்காய் சட்னி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உடனே கையோட வலிச்சிருங்க, அப்போதான் வேலைக்காகும். உடனே நிறம் மாறும். அதுதான் தட்டியை எடுத்து இறக்குன உடனே, அடுப்பை அடைச்ச உடனே நம்ம வந்து இதை வந்து நம்ம இறக்கிடணும், மாற்றிடணும், வேற கிண்ணத்துக்கு மாற்றிடணும். சூப்பரான சுவையான கத்தரிக்காய் சட்னி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப